ப்ராப்ளம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ ரேடியேட்டரும் மாற்றணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரேடியேட்டர் மட்டுமே 35,000 சொல்கிறாங்க. இன்னும் ஷோரூம் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ ஆகும்னு தெரில. இது வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படுறது வந்து நான் தான். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கிறது யூஸ்லெஸ்ஸு. ஏன்னா எல்லாமே நடந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேஷன் தான் போகிறோம். நம்ம லோக்கல் ஸ்டேஷனில் போய்ட்டு இன்றைக்கி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் வாங்க போகிறோம். ஸோ நமக்கு உள்ளே தெரிஞ்ச அண்ணாவும் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து 2 o'clock மேலே வர சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஸ்டேஷன் போய்ட்டு என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் அப்படின்றத நம்ம அங்கே கண்டினியூ பண்ணுவோம். A few moments later. நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸ்டேஷன் வெளில தான் வெயிட் பண்ணிருக்கோம். அண்ணா வெளியே வரேன்னு சொன்னார். ஸோ அவருக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். அவர் வந்தார்னா நம்ம அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே உள்ளே போயிடுவோம். உள்ளே போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அண்ணா வந்துட்டாருங்க. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. இப்போ என்னண்ணா பண்ணணும் அதுக்கு? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டீங்களா? எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேண்ணா. சிஎஸ்ஆர் உள்ள ஒரு போட்டு. சரி, ஓகேண்ணா. இப்போ உள்ளே போயிடலாமா? வாங்க போகலாம். சிஎஸ்ஆர் எல்லாமே வாங்கிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அண்ணாவும் கூட தான் இருக்காரு. அவர் வந்து கேமராவில் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா நமக்காக தான் அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ நம்ம அண்ணா கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அடுத்து என்னென்ன ப்ராசஸ்? அவ்வளோதானா? சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாச்சு. ஓகே, பத்திரமா வச்சுக்கணும். ஏதாவது என்கொயரினா உங்களை கூப்பிடுவோம். ஓகேண்ணா. சரிங்களா? ஒன்றுமே காரை சேஃப்டியாக விடுங்க. கார் பார்க்கிங் அந்த மாதிரி பிளேஸில் விடுங்க. இல்லைண்ணா, அது நாங்கள் இடம் க்ளீன் பண்ணி அந்த ஓனர்கிட்டலாம் சொல்லி தான் விட்டு வச்சுருந்தோம். என்னன்னா அன்னைக்குன்னு நாங்கள் கார் கவர் போடாமல் அப்படியே விட்டேண்ணா. அதானே நான் பண்ண தப்பு. கார் கவர்லாம் போடணும் கட்டாயமாக. கார் கவர்லாம் போட்டு காஸ்ட்லியான வண்டி சேஃப்டியாக விடணும். ஓகேண்ணா.